ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் ஏஆர் டெய்ரி உரிமத்தை நிறுத்தி வைத்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாதமான லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கினுடைய கொழுப்பு. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. Be the boss. கலக்கப்பட்டதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. இதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் அதாவது நெய் சப்ளை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய உரிமத்தை நிறுத்தி வைத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு கோரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி லட்சுமி நாராயணன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது நெய் மட்டுமல்லாமல் அனைத்து பால் பொருட்கள் உற்பத்திக்கான உரிமத்தை நிறுத்தி வைத்ததன் மூலமாக நிறுவனம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நிறுவனத்தின் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மதுரை அமர்வுல விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அங்க தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி லட்சுமி நாராயணன் இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்திருக்கிறார். அவர் தன்னுடைய தீர்ப்புல ஏஆர் ஃபுட்ஸ் டெய்ரி ஃப்ரூட்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த உரிமத்தை நிறுத்தி வைத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை மறுபரிசீலனை செய்யும்படி உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்துக்கு அனுப்பியும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அப்படி மறுபரிசீலனை செய்யக்கூடிய வரைக்கும் நெய் உற்பத்திக்கான உரிமம் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கருத வேண்டும் எனவும், உரிமம் நிறுத்தி வைத்த உத்தரவு என்பது 6 வாரங்கள் மட்டுமே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். நெய் உற்பத்திக்கான உரிமத்தை மட்டும் நிறுத்தி வைப்பதா அல்லது அனைத்து பால் பொருட்களுமான உரிமத்தை நிறுத்தி வைப்பதா என்பதை அந்த உரிமம் வழங்கக்கூடிய அதிகாரி பரிசீலித்துக் கொள்ளலாம் என்றும், ஒருவேளை அந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கப்பட்ட அந்த நெய் கலப்படமானது என்று ஒரு முடிவுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முடிவுக்கு வரும் பட்சத்துல நிறுவனத்தினுடைய அனைத்து பால் பொருட்களையும் நிரந்தரமாக தடை செய்ய விரும்பினால் சட்டத்திற்கு உட்பட்டு உரிமத்தை ரத்து செய்யலாம் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.